நித்திரை மரணம் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். லூக்கா 15:24 இளையகுமாரனுடைய தகப்பன் என் குமாரனாகி அவன் மரித்தான் திரும்பவும் உயிர்ப்பித்தான்னு சொல்கிறார். அந்த மரணம் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் டெத்து. அது செப்பரேஷன் ஃப்ரம் காட். அது பிகாஸ் ஆஃப் சின். பாவம் வந்த உடனே மரணம். ஆவியில்லாத சரீரம் செத்ததுன்னு யாக்கோபு 2:26 சொல்லப்பட்டிருக்கு. மரித்து 4 நாள் ஆகியும் கர்த்து ஏசாமி லாசருவை பார்த்து அவன் நித்திரையாக இருக்கிறான்னு சொல்கிறார் யோவான் 11:11. காரணம் லாசருவோட ஆவி ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவரோட கனெக்டாக இருந்தது. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு, வேத வசனம் 3 times, தானியேலை போல ஜீவ தண்ணீர், கரைபடாத நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பு நிறைவேற காத்திருக்கிறது. ஸோ அந்த கனெக்ஷன்னால் அவனுக்கு செப்பரேஷன் ஆஃப் தி இன்னர் மேன் ஃப்ரம் த பாடி. அவனோட ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருந்தது. யாக்கோபு 2:26. இதை தான் ஏசாமி மத்தேயு 8:22 சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்னு. சரீரத்தில் மரித்தவங்கள ஆவியில் மரித்தவங்க போய்